2025வது வருஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சூப்பரா இருக்க போகுதுங்க. ஏன்னா, இதுவரைக்கும் தலைக்கு மேல ஒரு கேது வந்து உட்காந்துட்டு, என்ன பண்ணாலும் தடை, எது வந்தாலும் தடை, எங்க போனாலும் 4 தடவ ஒரு பேங்க் போனாலே 3 தடவ நடக்க வைக்கிறாங்க. சும்மா ஒரு ஷேர் ஆட்டோ போனா கூட 2 ஆட்டோ போயிட்டு 3வது தான் எனக்கு கிடைக்குது. நடையோ நட நடந்து என்னால முடியவே இல்ல அப்படின்னு அலுத்து சலுத்து போன அத்துணை கன்னிராசிக்காரங்களுக்கும் கலர்ஃபுல்லான கனவுகள் வரக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு இந்த 2025வது வருஷம் புத்தாண்டு. கண்டிப்பாக இடம் மாற்றம் அப்படின்றது 100க்கு 150% விழுக்காடு கன்னிராசினியர்களுக்கு இந்த 2025வது வருஷம் இருக்கு. நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது ஆகப்போகுது. வீடு மாறுறது, இல்ல புதுசா வீடு வாங்குறது, இடத்தை புதுப்பித்தல், வீட்டுக்கு ஒரு ஃபர்னிச்சர் வாங்கி போடுறது, இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இயங்க போகிறது. அதை வந்து உங்களுடைய சந்திரன் வந்து இயக்க போகிறார். ரொம்ப சூப்பரான டைம் பீரியடாக இருக்குங்க. நிறைய பிசினஸ் பார்ட்னர்ஷிப் கையெழுத்து அக்ரிமெண்ட்லாம் போட போகுது. இதுவரைக்கும் எது கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்க கையில கொடுக்க போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கு. கவலைகள்லாம் மறக்கக்கூடிய புத்தாண்டாகத்தான் இந்த 2025வது வருஷம் புத்தாண்டு வருது. ஆனா எதுல கவனம் அப்படின்னா 2 விஷயத்துல கவனம். ஒண்ணு உங்களுடைய பெற்றோர் பெரியோர்களுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இருக்கு. இன்னொன்னு கழிவுகள் போறக்கூடிய இடம். 12ஆம் இடமே கழிவுகள் போறக்கூடிய இடம் தான் பாதம் தான். ஸோ பாதம் இந்த கழிவுகள் போறக்கூடிய இடம், இந்த கிட்னி ட்ராக், இந்த யூரினல் ட்ராக் எல்லாம் வந்து கவனமாக பார்த்துக்கக்கூடிய ராசியாக இந்த 2025வது வருஷம் கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க. அதுல சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கான விஷயத்த வந்து கேது அங்கிருந்து உட்காந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால அந்த இடத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். 10க்கு ராகு வேற உட்காந்து என்னென்னமோ டார்ச்சர்லாம் பண்றாரு. அதனால கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மனக்குழப்பத்திலிருந்து ஃபர்ஸ்ட் வெளியில வந்துருவீங்க. அதுவே ஒரு பெரிய ரிலீஃப். ஆனாலும் தேவையில்லாத ஒரு இடத்தில் போயிட்டு இதுக்கு அதுவே பரவாயில்லை அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான சூழல் கிரியேட் பண்ணும். ஆனா போகிற இடம் நம்மளுக்கு தேவையா, கரெக்டா பண்ற விஷயம் நம்மளுக்கு ஓகே தானா அப்படின்றத பார்த்துட்டு அகலக்கால் வைக்காம முடிவு எடுக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு மகத்தான ஆண்டாகத்தான் இந்த 2025வது வருஷம் அமையும்.